தமிழனுக்கு இந்த மண்ணில் சொந்தம் இல்லையா? இந்த பாட்டை படிக்கிறா தம்பி. இன்றைய தினம் வடிவேல் வரையில் வீடியோவுக்கு சரியான மாதிரிக்கு அவருக்கு தடுமனும் காய்ச்சல். எனக்கெல்லாம் வயசு போகணுன்னு தான் பிளாக்காக ஹாக்கிம் போட. இது பிளாக்காண்டு தானே? பிளாக்காண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயராம். நான் ஜெயசிலி. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்முவாக்கள வீட்டுக்கு உள்ளதான் நாங்கள் இன்றைய தினம் நிற்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நேற்றைய தினம் கூட நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் உண்மைக்குமே பதிவு செய்யலை. என்னடா உடம்பு நிலை வருத்தங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நினைப்பீங்க. உண்மைக்குமே எனக்கு தான் உடம்பு நிலை கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அப்போ அந்த ஒரு என்ன சொன்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் தான் செய்யணும். அப்போ நேற்று தினம் கூட வீடியோ வந்து பதிவு செய்யலை. உண்மைக்குமே எங்களோட கதைக்கிற ஒரு சில உறவுகள் வந்து கேட்டவ, தம்பி நீங்கள் வெளியிடங்களில் போய் வீடியோ எதுவுமே வந்து நீங்கள் பதிவு செஞ்சால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமென்ற மாதிரி இருக்குது. உண்மைக்குமே அப்படி தான் இருக்கணும். என்ன தான் இருந்தாலும் மனசுக்கு வச்சுருக்காங்க, வெளிப்படையாக கேட்டிருக்காங்களே, உண்மைக்குமே சந்தோஷம். உண்மையாக பார்த்திங்கன்னா நாங்கள் போன முறையும் சொல்லியிருப்போம், வாரக்கிழமை நாங்கள் ஒரு பயணம் உண்டு வெளுக்கிட போகிறோம்ன்ற மாதிரிக்கு. ஏன்னு நான் வீட்டிலே இருந்து வீடியோ வந்து போடுற வந்து ஒரு சில உறவுகளுக்கு பெருசாக விருப்பங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய வீட்டுக்குள்ளே அம்முவாக்கண்ட வீட்டு பகுதிக்குள்ளே சரியான மாதிரிக்கு இப்போ தெரியும் தானே, நுழம்புகள் மற்றும் இந்த எலிக்காய்ச்சல் அதுகளுன்னு சொல்லி எவ்வளவோ சுகாதார நீட்டை செய்யும். சுகாதாரம் உண்மைக்குமே பார்த்திங்கன்னா சுகாதார கொஞ்சம் வீடு வாசல் கொஞ்சம் சுத்தமாக இருக்கத்தானே வேணும். அப்புறம் பிஹெச்சி மேரும் வந்து இப்போ 2-3 பேரும் வந்து பார்த்துட்டு போனேன். அதான் நான் சொல்கிறேன், சுகாதார பிரிவு வலிக்கிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்சம் துப்புராக்கி நீட்டாக இருந்தால் எங்களுக்கு மற்றது எங்கண்ட வீட்டுக்கு வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரி பெரிய பத்தையாக எல்லாமே இருக்குது. அப்போ பாம்புகள் அதுகளுக்கு கூட எங்களுக்கு உண்மைக்குமே பயம். மற்ற வந்து வீடு வாசலை பொறுத்தவரை கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா நல்லது தானே. அப்போ அந்த ஒரு காணொலியாக தான் இருக்குது. நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. ஆண்டு முடியுது, புதாண்டு தொடங்குது, அதுக்கும் ஒரு வகையில் துப்புரவாக்கத்தானே வேணும், சந்தோஷப்படுத்தி. கண்டிப்பாக இனிமேல் இப்போ கிறிஸ்மஸ்லேருந்து எல்லாமே வருது. அப்போ அந்த ஒரு காணொலியும் சில நேரங்களில் நார்மலாக நீங்கள் செய்கிற ஐடியா என்ற அளவுக்கு ஆண்டு தொடங்குற இவரும் வீடுகள் கழுவின எல்லாமே துப்புரவு செய்வின. அப்போ எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே எல்லா துப்புரவும் கொண்டாதான் இருக்கு. ஓகே, உண்மைக்கு அப்போ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தானே, இப்போ எல்லாரையும் வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதனால நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்கள் வீட்டை வந்து நாங்கள் துப்புரவு செய்ய போகிறோமே. சின்ன சின்ன வேலை செய்வது அப்படி என்னடா பாப்பா துப்புராக்குறாள் பாருங்க. முதல்ல அதை என்ன எடுத்து வச்சுக்க இல்லை என்னென்ன தம்பியாக அவங்க வந்து இப்போ பண்ணி கேட்க என்ன வந்து லேசில் வேலை செய்யப்பட மாட்டேன். என்ன சொன்னால் நான் துப்புரவா செய்ய மாட்டேன். அப்போ மம்பட்டி பிடிச்செல்லாம் வெட்டி எல்லாம் விட்டு நீட் பண்ணிக்க நான் டக்கண்டி சப்போர்ட் சரக்கு. அதான் முதல்ல சொல்லிட்டேன், சின்ன சின்ன வேலை செய்வது அப்படி தான் செய்ய போகிறேன். அப்போ உண்மைக்குமே வந்து அப்போ நாங்கள் எங்களோட சேனலுக்கார நீங்கள் பெஸ்ட் டைம் வார நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் தான் நீங்க சொல்லி எல்லாரையும் போற ஒன்றுமே கேட்கலாம். அப்போ உண்மைக்குமே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையோட பிறகு நாங்கள் அந்த வீடியோ பெருசாக முடிங்க வரையில் இல்லைன்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரியுமே நாங்கள் ஒரு பெம்பிளாக தான் அந்த வீடியோ வந்து பதிவு செஞ்ச நாங்கள். அப்போ உண்மைக்கு ஒரு நாங்கள் நினைக்கவே இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க. உண்மைக்குமே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெம்பிளாக தான் நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டது. அடுத்த பார்த்தீங்கன்னா உண்மையாக சண்டை வந்து அம்மு வந்து வீட்டுக்கு போயிட்டு இல்லை உண்மையை வந்து உறவுல சொல்லத்தானே நாங்கள் பெம்பிளான ஒரு வீடியோ ஒன்று போட்டது. உண்மைக்குமே அடுத்த பார்த்தா அம்முவை காணியில் சிந்தனை கிடங்கு அம்முண்டு இல்லை அவளை அந்த வாட்டில் கோவிச்சு கொண்டு தனங்கண்ட தாய் விட்ட போட்டேன். அந்த மாதிரிக்கு நான் சொன்னேன் சரி பிரச்சனையில் விடுங்கோ என்று சொல்லி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றுமை ஆகிட்டேன். சும்மா 2 நாள் வீடியோ வேற ஆடியா இப்படி சொல்கிறேன், நம்பிடாதே. வீட்டை இருந்தானா அம்மா கூட சரியில்லை விட போயிட்டு தான் வந்தோம். சரி, அப்போ நாங்கள் இப்போ நார்மலாக துப்புரவு செய்கிற வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வீடியோவில் நார்மலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தம்பி மம்படி எடுத்து துப்புரவாங்க பார்த்து நிற்கிறீங்க வேலையண்டா என்ன கொஞ்சம் கொடுங்க ஒன்றும் செய்யல. மம்படி எடுத்து கண்ட பையனா அத்தான நிற்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் வந்து விளக்கு மாறும் குப்பை வாரியம் கொடுத்தா வேலைக்கு ஆக்களை தான் பிடிக்கணும் போல. இவ்வளவு ஆம்பளை அப்ப என்ன நினைக்கிறீங்க? இல்ல பாருங்க,
என்னென்ன மாதிரி பெரிய பெரிய புல்லுவல் இருக்குன்றதை பாருங்க இது ஆமாம் சும்மா விளக்கு மாற்ற நிற்காம மம்படியை பிடிச்சி குனிஞ்சு நிமிந்து வேலையை செய்யுங்க சரியா இல்லை அப்படின்ட்டு இல்லை இப்போ பொம்பளை பிள்ளைல வந்து வீட்டை வந்து நீங்கள்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும் சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது மம்படியை பிடிச்சி சரி அஞ்சல் வாங்க இடைஞ்சல இடஞ்சலுக்கு எண்ணிக்கிறியா உண்டே கண்டு மம்படி பிடிச்சி வேலை செய்யப்படுங்க கரைச்சலா கடை இந்தாடா மச்சான் இந்தா இந்தா குட்டிஸை காட்டுங்க குட்டிஸ் வெளியில கொண்டே போடுவோம் அந்த தடியல் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுங்க சும்மா உங்களுக்கு வீட்டு வேலைண்டா அப்புறம் சும்மா கடமைக்கு செய்யக்கூடாது புல்லு வழக்குல பாக்குறது கொஞ்சம் காவேணாம் பாம்பு பூச்சிகள் இருக்கு மட்ட தவளைகள் எல்லாமே அதைத்தான் சொன்னா மட்ட தவளை கொடுக்கலாம் செய்ய ஆசைப்படுறேன் பிளாக்காண்டு நீங்க பார்த்து செய்யுங்க என்னங்க பிளாக்காண்ட வெட்டி போடாது பிளாக்காண்டு உருவலுக்கு எல்லாம் பிளாக்காண்டு வைக்க கூடாது கண்டு மாங்கண்டு கொய்யா கண்டு எல்லாம் நிக்கிறேன் விட்ட விதம் விதமா ஒன்றும் காய்க்கிற மாதிரி தெரியுது அப்படி இருந்தா கொஞ்சம் குயிக்கான வேலையும் அந்த தர கொஞ்சம் நீட்டா இருக்கு நேற்று அதில் அத்தை ஒட்டின்னு சொல்லி அதில் போவ அவன் ஒருவனப்பா இல்லை நோமலாக பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையை பொறுத்தளவில் வந்து யூடியூபர்ஸ் வந்து கூடத்தானே உண்மைக்கு நான் பார்த்தீங்கன்னா வெளியில் கூட போய் நின்று வழியெல்லாம் கிடக்கு உடனேயுமே ஃபோனை தூக்கி எடுத்துட்டு வராங்களப்பா உண்மையா இன்றைய தினம் காலமும் கூட நான் கொஞ்சம் ஃபோன் கேட்போம்னு சொல்லி போட்டு டிஷர்ட் கூட போடல வெளியில் போவேன் இங்கே இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு காலம் வல்லனை வந்து கொண்டு இருக்கிறாராம் வெளியில் இல்லை இப்போ எங்கண்ட வீட்டு இப்போ எங்கண்ட வீட்டை பொறுத்த நோமலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்தால் எல்லாருமே வந்து தான் மாறுது பாத்தீங்களா இந்த பிளாக்காண்ட எல்லாரும் ஓய் இங்க பிளாக்காண்டு இங்கே பாருங்க இங்கே பிளாக்காண்ட வச்சா எப்படியும் குறைஞ்ச கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் வயசு போகணுன்னு தான் பிளாக்காக ஹாக்கிம் போட இது பிளாக்காண்டு தானே பிளாக்காண்டு சரி என்னமோ இந்த எருமை இப்போ வளர்ந்து இப்போ விழாப்பழம் சாப்பிட்றேன் எப்பயோ வச்சுக்கிடாக்கு உங்க என்ன வருங்காலத்துக்கு கண்டாலும் போட்டு கை கால் இல்லாம சார் டெய்லிக்கு எல்லாம் போகிறானே உண்மைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே தினம் வடிவேல் வரையில் வீடியோவுக்கு சரியான மாதிரி அவருக்கு தடுமனும் காய்ச்சல் பாவம் பிள்ளைக்கு கண் குத்து மற்றது இப்படித்தானே மற்ற என்ன சிவில் பேன் மற்ற உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இப்படித்தானே மற்றது வந்து இப்போ செந்தரம் வந்து நாங்கள் எப்படி தான் சொன்னாலும் கட்டின புருஷன்றபடியா ஏதோ நீங்கள் சமாளித்து சொல்லத்தானே வேணும் சரியில்லாட்டாலும் சொல்லத்தானே வேணும் எங்க உண்மையாக பார்க்குற உறவுகளுக்கா கமெண்ட்ஸ் படிவா தெரிவிங்களா தெரியும் பாப்போம் இருக்கா பாப்போம்மா பாப்போம் ஓ வேற விளையாட்டு அதுக்கு தண்ணி என் தங்கச்சி கல்யாணம் கேட்டனே பெரிய விஷயம் இவரு என்ன செய்யற கொஞ்சம் கலைச்சி கொண்டு திரிஞ்சவர் அப்ப தங்கச்சி என்ன செய்யறேன்ட்டு முகத்தை பார்த்து கட்டினேன் கலைச்சேட்டு என்ன இது என்ன ரவுடியா திரிஞ்சே இல்லை பைக் வழி சைக்கிள் அப்பேக்க முந்தி சைக்கிள் தெரியுதாக்கள் அவர் வச்சுக்க மம்பட்டி மட்டும் நல்ல படி தெரியும் ஓ இழுவே பார்க்க தெரியும் இப்போ சும்மா தேவையில்ல அதே காய்ச்சி நிற்கா வேலையை பாருங்களா வேலைக்கு வந்தால் வேலையை செய்யுங்க அப்படி இங்கே எவ்வளோ இஞ்சா வேப்பம் குத்தி எடுக்க கூட நேரம் இல்லை மனுஷனுக்கு சரி ஏறுமா உங்களா தூக்கி அறிவியலோ தூக்கி அறிவியல் என்ன நடக்கு உண்மையா ஐயோ உண்மையா பாத்தீங்கன்னா இப்போ சரியா கண் வேலை எல்லாம் கூட ஒன்றும் தெரியுது இல்லை பாத்தியா அடிக்கிறமா சச்சின் வாடா இந்த எறும்பு நிற்கிற வாடா அதுதான் எவ்வளோ நீட் பண்ணி தெரியுமா ஒரு நன்றி கடன் சொல்ல மாட்டேன் தெரியுமா சும்மா அவனோட சண்டை பிடிக்கிறான் மேல தம்பி இதே கடியரும்பா கவனமா இஞ்சி
கடியரும்படா. அப்போ எப்போ ஸ்கூல் தொடங்குது சில குட்டிகளுக்கு? ஆ கொஞ்சம் ஜோதிச்சு தான் வருது. அவ்வளோ ஊக்கம் போடக்கா பள்ளிக்கூடத்தில். அதுலேயே அப்போ அதில் இன்றைக்கு நோமலாக பார்த்தீங்கன்னா சுவாசனை ஹோல் பண்ணின வேறு இப்படி கார் பார்க்கணும்னு சொல்லி வேறு யாருக்கா போராடு அவள் சரியன்றப்போ நான் அங்கே போனேன். என்ன இருத்தி வச்சு வீடியோ பாடுது ரூபா கார் பண்ணு வீடியோ சும்மா வெம்பில் கைக்கணும். நான் உண்மையில இருந்தால் பரவாயில்ல, இல்லாததோண்ட சும்மா அப்படி போட்டு விடுவோமா? சரி அப்படியே எனக்கு போடுவா. என்ன செய்கிற அவர் சரியில்லை தானே, எல்லாம் சொந்தக்காரர் தானே. அட்ட எங்கிட்ட பார்க்குற உறவுகளுக்கு தெரியும் தானே ரூவன் இருக்கோ இல்லையோண்டு. ரூவன் இந்த 1.5 லட்சம் பைக்லாம் தெரியுதான். இப்போ இருக்கனால நம்ம இல்லையா நானும் இல்லாட்ட இருக்க நானே இருப்பேன். சரி இப்போ இன்னும் கடவுள் ஒருத்தருக்கு நாங்கள் கணக்கு கொடுப்போம். இங்கே குலா குழியாக இருக்குது, இந்த விழுக்காலுக்கா குலா குழியாக இருக்குது. இங்கே இங்கே மண்ணோட வருது. இங்கே இங்கே மச்சான் இங்கே வா. தச்சன் 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 ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாண்டே கேட்டவர் எங்கே செல்லக்கூடிய காணையிலேன்னு அவருக்கு சொல்லுங்க, தூக்கி காட்டுங்க, அவருக்கு வீடியோவில் காட்டுங்க. செல்ல தூக்கி காட்டுங்க அவருக்கு ஜெர்மனி இருக்கிற அண்ணாக்கு. மற்ற உங்களை பாவனான்னு கேட்டவர், பாவனான்ட்டு செல்ல கதையை சொல்லி விடுங்க. கேட்டவர் உங்களை கேட்டவர் எங்கே காணையில் ஆளேன்ட்டு. என்ன வேறு செல்ல அப்போ தங்கச்சி பக்கத்தான் கிடக்கிறவளோ காய்ச்சலண்டா. அட்ரஸ் இல்லை இப்போ எலிக்காய்ச்சல் அதோட தூரண்டாக்க பிள்ளைகளை கூட தூக்கக்கூடாது தெரியுமா? உங்களை நாங்கள் தனிமைப்படுத்த வச்சுருக்கணும் தெரியுமா? இன்றைக்கு எந்த அறைக்க படுங்க, நான் பள்ளியில் படுக்கிறேன். எலிக்காய்ச்சல் சொல்லி விடும்போது பெரிய உண்மைக்கு வரட்டும். என்னங்க எப்படிதான் புடுங்க புடுங்க வேறு என்ன புல்லு ஆனால் உங்களை இல்லாமல் இப்போ தோட்ட வேலைக்கு விடலாம் தெரியுமா? சம்பளமும் கூடவான். ஒரு நாளைக்கு உண்மையாக 900 ஓடிக்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ தான் குடும்ப கதையெல்லாம் பள்ளி பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாம் கடை சாப்பாட்டோட போகுது வாழ்க்கை. மாமரமடா தம்பி. ஓ ஓம் ஓம் ஓம். உண்மைக்கு பார்த்தீங்கன்னா சுகாதார பிரிவு வந்து நிறைய வீட்டுகளுக்கு எல்லாம் போனோம். ஒரு சில வீட்டில் வந்து ஃபைனலி தான் போனோம். உண்மைக்குமே எங்கண்ட வீட்டை வந்து பார்த்து சொன்னாங்க பெப்சி போத்தில்கள் வந்து அந்த பகுதியான பெப்சி போத்தில்கள் வேறு டின் போத்தில்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஒன்றுமே எங்கிட்ட வீட்டை இல்லை. ஆனால் புல்லுகள் மட்டுமே வந்து நல்லா வளர்ந்துருந்தபடியாக சொல்லிச்சுன்னா உண்மைக்கே கை கொடுத்துட்டு போனோம் சுகாதார பதிவு அண்ணவா. உண்மையாக ரூபன் சூப்பராக உண்டு. ஆனால் அதுக்கு என்னங்க நாங்கள் இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டால் நல்ல இந்த உண்மையாக இந்த தென்னையை பாருங்க, இன்னும் ஒரு வித்தியாசம் வளர்ந்துருக்கேன். இதான் வளைவு தென்னை. அதுதான் பிரச்சனை. அதுவும் இப்படியான இடங்களில் இவ்வளோ தூரம் ஒரு பிரியோசனம் போட வந்துடுங்க. தேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 190 ரூபா 200 ரூபா கிட்ட போகுது. நான் எங்கள் வீட்டை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தென்னை கிட்ட நிற்கிது. 5-6 தென்னை வந்து வளைவு தடியாக தான் நிற்கிது வழியோ அதில் ஒரு பிரியோசனமே இல்லை. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா மகள் வந்து நார்மலாக தெரியும் தானே உங்களுக்கு கடையில் பண்ணுற கூட. அப்போ அது வேணால் கவனிப்போலும் கொஞ்சம் குறைவு. பாத்தியா அத்தான மூலையை பார்த்தீங்களோ பக்கத்தை இந்த அம்மூண்ட வீட்டை காட்டுக்கணும் நார்மலாக இருக்கா. இந்த அம்மூண்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னையால் வந்து எவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கிது. உங்கள்கிட்ட அரண்மனை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கிடக்கு. இல்லைன்றதுன்னா இப்போ தேங்காய் போடுறதா இருந்தால் உங்கள்கிட்ட அரண்மனை ஃபுல்லாக இடிஞ்சு கொட்டு போட்டிருக்குவேன். தகரம் வந்து சத்தத்தில் வெளியில் வந்துடுவேணும். அதுதானே மொத்தத்தில் என்ன காய்ச்சாலும் ஒத்துக்கொள்ள மாட்டியல் போட. நாங்கள் என்ன சொத்தியே நாங்கள் சொத்தியே இப்படி போகுது. ஆனால் எங்களுக்கு கண்ட ஒரு காலம் வரும். நீங்கள் எல்லாம் நோமலாக கிண்டல் பண்ணுறீர்கள். ரூவனுக்கு கண்ட ஒரு காலம் வருமா? அப்பேக்க தெரியும்.
அதையும் அப்போ எதிர்பார்க்குறேன். ஓ அம்மா அம்மா என்னை பற்றி எங்கே யாரும் கழிச்சா உடனே வந்து பூந்துருவாடா அப்பா. அதே அவ்வளோ ஒரு ஆசை. அதுதான் எல்லாம் அந்த நேரம் நீங்கள் செஞ்ச நன்மையால் தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா நானும் செந்திரனை போல காட்டிப்பேன் தெரியுமா? பாத்தியா செல்லறேன் செந்திரனோட கதைச்சவாவா புல்லு புடுங்கோ சரிக்கா புல்லெல்லாம் வந்து என்னோட புடுங்குறாரு கதைச்சவா. சாதுவா சாதுவா உங்கள உள்ளுக்கே விஷயம் இருக்கு. அதான் தையல் வேலையை பார்த்துட்டு இல்லை. ஆனா இப்ப மழை பெஞ்சதா இல்லோ அதனால ஈஸியா வருது பிரச்சனை இல்ல. ஆமாம் வேலையா பாருங்கப்பா. யாருக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் கொண்டு விட்ட? இது அம்மா காய்ச்சலோ இல்லை இனிப்பு சாப்பாடு கூடி போச்சு கொஞ்சம் குறையுங்க போகிற. வேறு என்ன வருது கிடக்கு? என்ன ஆப்ரேஷன்? உண்மை சீரியஸ் கம்பில அப்புறம் உறவுகளை இதான் நினைப்பினா உண்மை அப்படி. எங்க அம்மா காணையில் எங்க இங்கே பாருங்க எவ்வளோ துப்புரவாக்கிட்டான பாருங்க நான் இடத்த. அதானே புல்லு மருந்து அடிச்சா கிட்டத்தட்ட ஒரு மாதமா திருப்பி டக்குனு வளர்ந்துரு. எலிக்காய்ச்சலையும் கூட புறம்பான ஒரு காய்ச்சல் வந்துடும் ப்ரோ. அப்படின்ட்டு அம்மு என்ன சமையல் இல்லை என்ன கடையிலானோ ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டா கடையெல்லாம் வேண்டாம். உண்மையாவோ நேற்று ஏதோ வேண்டி குறைச்சி ஒன்று மொத்தத்தில் சாதுவாக செஞ்சு உழைப்பு பார்க்குறீங்களானே கடையிலேயும் போகுதானே. ஆனால் நல்லா நீட்டாக வந்துட்டாமே சூப்பராக தான் கிடக்குது. சோடாது பண்ணிட்டாங்க சும்மா பெம்பலாக இருக்கக்கூடாது. இப்போ தம்பியை பொறுத்தளவு நார்மலாக பார்த்திங்கண்டா ஜெயராம அவருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் முண்டு கொடுக்கணும். இது மாதிரி தடி மாதிரி வீடியோ எடுக்கிறாரு. ஓ சப்போர்ட் கொடுக்கணும். ஓ கையுலை ஆனாப்பா ஜெயராமன் தான் வேலை செஞ்சவர் இருக்கு. ஆனா இப்ப வேலை செய்ய ஜெயராமன் எல்லாருடைய வேலை நான் நினைக்கிறேன் அம்மா கிட்டத்தட்ட முந்தி வேலை செஞ்சுக்காவோட எங்க தோட்ட வேலை ஒரு கதையும் இல்லா போகுது. இல்லை என்ன நீட்டா வந்துட்டு பாருங்க. இல்ல அப்படி இல்ல வேலை செய்யறீங்க உங்கள்கிட்ட அவாங்க ரூவி நான் டிக்டாக் எல்லாம் பார்த்து நான் சும்மா நல்லா தான் கிடக்கா. ஓ போர் லெவலாம் கிடக்கா. என்ன பாட்டுக்கு விட்டு கடை என்ன பாட்டுக்கு செல்ல விட்டுருக்க நினைக்கிறீங்க தங்கச்சி டிக்டாக் என்ன பாட்டு ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடாது பிழைச்சிடும் கூட கட்டம் பிழைச்சிடும். போனவளையும் கூட சும்மா மனுஷனை போன வேண்டி பார்க்கணும். ஆக நம்பக்கூடாது பிரச்சனை. என்ன நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஓ அதோட குடும்பத்தில் இருக்க மெரியா எல்லாம் போடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட மனசுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. என்ன பாட்டு பிடிக்கும்? இதுதான் ஓ என்ன இல்லை முதலாவது எது பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும்? ரூவி சொல்லுங்க. பார்த்து என்ன லவ் பண்ணி காட்டின ஒரு வேலை ஒரு இதுவும் இல்லை தெரியா அந்த
என்ன பாட்டு? கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் அந்த பாட்டு. அப்போ என்ன பாட்டு ஒன்று சொல்லுங்க உண்டாக்கன். சார் டிக்டாக்கில் போட்ட பாட்டு ஒன்று சொல்லுங்க அப்பா. எப்படின்னாங்க பாப் தசியாக சொல்லுங்க பிள்ளை அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் டிக்டாக்கில் என்ன பாத்தியா அடுத்த ஆளை விளங்கு இது உண்மையா புள்ளியல்ட இங்கே புள்ளியல்ட திருத்தத்தை வந்துவா திருப்பி அந்த கதை சொல்லுனாக்கா இந்தக்கா உண்மையா படிப்பு தான் உண்மையா எத்தனை படிக்கிறீர்கள்? ஆ ஆனாக்கு முதல் எழுத்து என்ன? ஆனாக்கு முதல் எழுத்து பாத்தி புள்ள போனேன் அதில் உட்காரனே ஆளை கொண்டு வர ஓடி வாங்க எங்கே ஓரியல் எங்கே போறீங்க சிலக்கொட்டி சசி நிஞ்சா வாங்க அம்மாக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க அப்பா சசி சொன்னா இன்றைக்கு உண்மைக்குமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நான் வந்து தசினை கேட்டிருந்தேன் தச்சங்குட்டி வீடியோ எடுக்க சொல்லியிருந்தார் பெரிய மாமாண்டா என்னை கூப்பிட்றவர் உடனே சொல்லியிருந்தார் ஆட்டோலன்னு சொன்னால் வேலை செய்வோமா நான் ஆட்டோ ஓட தருவேன் நீ வந்து எங்களுக்கு நல்ல சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணோ நீங்கள் தரணும்னு சொல்லி அப்போ தான் நாள் வந்து தெரியுமோ அது அந்த பீல் வர ரூட்டி கொண்டு வர பீல் வரன்னு சொன்னால் அந்த கிடங்களை கொண்டே போட்டு விடலாமே பீவர் இல்லை இல்லை என்ன சோடா ஒன்றும் மட்டும் இல்லை அரையத்துல பயந்தில்லை ஓடுவீங்க பிரிட்ஜ் இல்லை அக்கா பயன்பட்டு அறைய லேசில் இந்த அறைய திறக்கலாம் இது இந்த என்ன படம் சந்திரமூவி ஊமை சந்திரமூவி அறைய வந்து திறந்து விடல அது துறந்தா தெரியும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வடிவேல் படுத்திருக்கிறார் இந்த உண்மையாக நாங்கள் நோம்பலாக வடிவேல்னு சொல்கிறோம் வடிவேல் வந்து எவ்வளோ எத்தனை படம் நடிச்சுக்கார் அவரை போல ஒரு காமெடி வந்து இருக்குமா அதுதான் போய் போய் ஆக்கையெல்லாம் கட்டிக்கு இப்போ மனைவின்ற முதல் பாடல் தெரியாம இருக்கு என்ன பாட்டு என்ன பாப்புங்க என்ன பாட்டு சொல்லுங்க இது வரைக்கும் பாட்டு கண்டுபிடிக்கலையே நீங்கள் ஆத்து உங்க எஸ்பியோ பாட்டு கண்டுபிடிச்சா ஆனா முதல்ல அவளுக்கு பிடிச்ச பாட்டு முதல் பாட்டு உயிர் வேற சேர்த்து அந்த பாட்டு பாட்டு சரியில்லை அது நல்ல பாட்டு தான் முத பாட்டு உயிர் வேற சேர்த்து உயிரே குப்பை அந்த இந்த பீலர் எடுத்துனாங்க தசா பீலர் இல்ல அந்த உறவாகலால்வா ஓடி 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 ஓடியா ஒன்ன கொண்டா ఇంట కటావులు ఏంటి அம்பி ఏంటా இங்கே இப்படி நீங்கள் சும்மா இருக்க வண்டிலே இப்படி விழுத்து உடைக்கிறீங்கன்னா என்ன டாக்டர் தான் உங்களை நம்பி ஆ விட்டுங்க இங்கே உங்களோட வேலை இன்றைக்கு தான் பார்க்கணும் எங்கே பார்ப்போம் இருக்கா பார்ப்போம் எங்கே பார்ப்போம் எடுத்துனாங்க அப்போ தான் நான் ஆட்டோ ஒன்று தருவேன் நோடியா இங்கே வரட்டும் ஆளை ஆளை குறுக்க சேர்த்தோம் இஞ்ச வேண்டும் மோகத்தை விடக்கூடா ரைட் இந்த கைதான் தேங்க்யூ உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உங்களுக்கு நாங்கள் ஆட்டோ நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம் நாளைக்கு நீங்களாம் கயிறு ஓடணும் சரிச்சோ ஓகே சொல்லுங்கள் ஒரு உங்களுக்கு சொல்லுங்கள் ஆட்டோ ஓடணும் சொல்லுங்கள் நீங்கள் பாட்டு படிங்க பாட்டு என்ன பாட்டு பிள்ளைக்கு பிடிக்கும் என்ன பாட்டு போனில் கேட்குறேன் நீங்கள் கமான் பேபி அடுத்த பாட்டு என்னொரு பாட்டு நிலத்தில் உனக்கு உரிமை என்று எழுந்து சேரடா தமிழனுக்கு இந்த மண்ணில் சொந்தம் இல்லையா இந்த பாட்டை படிக்கிறா தம்பி எங்கே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களோட மைண்ட் செட்டே இப்படி இருக்குது நான் கதைப்பேனா எனக்கு நான் கதைப்பேனா அதுதானே நானே எவ்வளோ பொறுமைசாலியா பேயா இருக்கிறேன் கதைக்க கூடாதுண்டாக்கானே இது சரியில்லை அதோட வீடியோ முடிச்சிருவோம் அதோட நீங்க விட்டு கழிச்சு போடுவீங்க ஒன்றும் இல்லையாண்டு அவரோட வேலைக்கு போனா வேலையில முடிச்சா இல்லையாண்டா இந்த குத்தி நாங்கள் எவ்வளோ அதில் கடந்த எவ்வளோ தூரம் நாங்கள் பிரட்டி எடுத்து நாங்கள் இத்தனைக்கு நீங்கள் தூக்கி கொண்டு அந்த கடங்க போட்டுக்கோணும் செய்யலையே நீங்கள்
அதுல இருந்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் கொண்டு நாங்க என்ன அதை தூக்கி கொண்டு அதான் மற்றது பொம்பளை பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் கொழுப்பு படிஞ்சிடும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தான் நல்ல விளங்குதா அம்மா அஞ்சு பேரும் கோவலா புல்லாண்டு விட்டு விட்டு கிண்டி இருக்கிறீங்க அள்ளி போடுங்க கொண்டா இதை வசதி கொண்டான சொல்ல கொட்டி எப்படாண்ணா புல்லு முளைக்காம செய்யல அப்படின்னா சில எங்க நல்ல பாட்டு ஒன்று படிவா ஏழமண்டா முந்தியான் பாட்டு ஒன்று பாட்டு நான் படித்த பாட்டை மாதிரி ஒரு தடிமை கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லைன்னா சரி சங்கீதியில் ஓஹோ அம்மாவுக்கு சங்கீதம் ஒன்றும் சொல்லி தெரியல இல்ல நான் எடுத்தது பேரதான் போட்டு போட்டா அதோட சரி வீடியோ எல்லாம் விட்டு எடுத்தான் ரைட் ரைட் உண்மையா புள்ள தொடவே ஆசை தான் கிடா தெரியுமா பூமி காட்டிங்க பாத்தீங்க அதான் இங்கே வீட்டுக்கு கிடக்கிற சாமான்டா சொன்னால் லிப்ஸ்டிக்குகள் இந்த ஐப்ரோ பென்சில்கள் வேறு எதுண்டாலும் இந்த மேக்கப் சாமான்களை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்காது கல்லர் இல்லை மிஞ்சி போச்சு தேவையான சாமான் கிடக்கு வீட்டுக்கு இல்லாட்ட வீடு வளவிலையும் வந்து என்னென்ன கிடக்குன்னு சொல்லுங்க பொருட்கள் பார்த்தீங்கண்டா நோமலா மஸ்காராவும் அப்போ கடவுளேண்டு உங்களுக்கு அதுவெல்லாம் குறை சரியா உங்களோட வீடியோ பார்த்தா கட்டன் சரி என்னோட சொல்லு தச்சு முடுங்க ஐயோ பிள்ளைக்கு பிறகு கட்டச்சல் கூட பிடிச்ச புறம் 5 மணி குழம்பு அழுவியல் 5 மணி குழம்பு அழுவியல் ஆனுங்க தங்கு டக்குண்ட கக்கண்ட கக்கண்ட சரி என்ன 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 போய் அனுக்கிறேன் என்ன சொந்த உணியிலே குயிக் குயிக் உண்மைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நேற்றைய தினம் கூட மதிவதனி அம்மா வந்து கோல் அடிச்சிருந்தவா உண்மைக்குமே நான் ஆன்சர் பண்ண விடுறதில்ல கதைக்கல சாரியா கண்டிப்பாக இன்றைய தினம் கோல் பண்ணி கதைப்பேன் அவங்களோட மற்றபடி ஒரு சில உறவுகள் இப்போ பெருசாக கதைக்கல ரைட் எங்கே கொண்டாடு சரி கிட்ட கொண்டாடு சரி பார்த்து கொண்டு நிற்காமடா கண்டு நாலு நாலு காலு காலு அம்மா பேருங்கிட்டு ரைட் அப்போ 2 நாள் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா 2 கொண்டு வந்துட்டு ஆமா இதுக்கு தோட்டத்தை வச்சு விடுங்க ஒரு காய்க்கு நேரம் இல்லை கண்டுவிட வாங்கி செல்லக்குட்டி கையில் சும்மா அலையக்கூட செல்ல கொடுத்து காசு தெரியும் நான் இல்லை இது வளர்க்குறேன் அப்ப பிரச்சனை இல்லை தானே நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு நீங்க தர மாட்டீங்களா நான் வந்து உண்மையா இதே வந்து எதிர்பார்த்து வந்து எதையும் செய்யறதே இல்லை நீங்களா சந்தோஷமா என்னதான் நீங்கள் இப்போ அதாவது வந்து இப்போ என்ன தரப்பீங்கண்டா இப்போ காசோ சரி இல்லையா பெப்சி சோடாவோ சரி உங்களோட வேலையை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு தர்றேன்னு சொல்லுங்க ஒப்பந்தம் வந்து நெச்சி எல்லாம் சூடாது நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் வார்த்தையோட இல்ல 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 எவ்வளவு எதிர்பார்ப்பினேன் 5000 ரூபாய் காணுமே இந்த நாளையில என்ன கேளுங்க கேளுங்க யாருண்டாலும் ஆனா பார்க்க போனா கடைசியில் என்ன அம்மா சொல்ல வேண்டாம் உண்மையாக எனக்கு தர ஆசை ஆனா என்னோட கொடுக்குறதுக்கு வசதி இல்லை எங்க வா ஆனா அப்புறம் வீடியோ கட் பண்ண தர மாட்டேன் 5 ரூபா 10 ரூபா வேண்டாமா எவ்வளவு எதிர்பார்க்க மாட்டேன்னா நான் சொன்னேன் அதால என்ன செய்யற எங்கண்ட குடும்பத்திலே வந்துட்டியலே அது பிரச்சனை தாரத தாங்கோ நீங்க அள்ள கூட அதுல இருக்கு காசை பார்த்துட்டு கவனமா வச்சு 10 ரூபா செலவழிங்க மிச்சத்தை பேங்க்லயே உண்மைக்குமே இப்போ அமௌண்ட்டை மனநிலைப்படி 7 ரூபாண்டேக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய காசு சொல்லுங்க 7000 ரூபா தம்பி வாடா தம்பி வா ஒரு கதை வா இஞ்சி வா போ கவனம் உண்டியில் வச்சுடு இஞ்சி வா விழுத்தி போடுவோம் போகிறோம் நான் மறந்து இஞ்சி வா அப்படி காசு அப்படி வந்து வேண்டு காசு செஞ்சு வா உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ நோமலாக வந்து இப்போ உண்டியலுக்கு
கொண்டே நீங்கள் 5 ரூபா 10 ரூபான்னு சேருங்க சரியோ. இது வந்து உங்கள்கிட்ட அக்கா தந்தவா, உங்கள்கிட்ட அக்கா தந்தவா சரியோ. கவனமாக விழுத்தி போடக்கூடா சரியோ. பார்த்து மாதிரி தேவையான செலவழிங்கவா. சரி கவனமா. ரைட் 10 ரூபா கொண்டு உள்ளுக்க கேட்டவா. ஓ வந்து இப்போ 7 ரூபா பொறுத்த வேண்டலாம் தெரியுமா. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு மிச்சாத பேங்க்ல கூட போட்டு வைக்கலாம். என்ன மனுஷன் வாங்கணும் எடுத்துனடா இந்த பர்ஸை. சரி அப்போ இது எல்லாத்தையும் இப்போ நார்மலாக பார்த்து இந்த உறவுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பம்பிளாக தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக என்ற வீட்டிலையும் வந்து இன்றைய பொழுது வந்து இப்படியே போயிருக்கின்றபடியாக நாங்கள் உறவுகளுக்கிட்ட எல்லாமே வந்து நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். உண்மைக்குமே கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். நான் முதலும் சொல்லிப்பேன் நம்ம பயணங்கள் கொஞ்சம் பயணிக்க வேண்டி இருக்குது. அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் கிடக்கிற எவ்வளோ தான் நோவில் பார்த்தீங்கன்னா துப்புரா வேக்கையாச்சு தானே. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பார்க்கல அதானே செய்கிறது. ஒரு நாளைக்கு எல்லாம் புல்லா செய்துட்டு அம்மா சோடா வேண்டி தாரேன்னு சொன்னது ஒரு மாதிரி அதையும் காணையில் 7 ரூபாவோட அளவு முடிச்சு சம்பளத்தை தந்து ஓட்டு இருக்குது. 7 ரூபா காசு யாருக்கு சொல்லி அழுகுறேன் எனக்கே தெரியல. அப்போ அது தெரியல காணுமோ காசு 7 ரூபா 7 ரூபாயில இல்ல இல்ல அடிக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை அவ நான் சொன்னேன்னு சொல்லி கொடுங்க. வாங்கி கொண்டு போச்சு 3 ரூபா 50 அவன் இப்படித்தான் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு சாதாரண அந்த வீடியோ பார்த்தா குழம்பு ஏரியா கடைக்கார அக்காவுக்கு வந்து என்ன பிரச்சனை கணக்கு தெரியாது. அப்போ இங்கேருந்து இப்போ பொருட்கள் வேண்ட போனவாக்கு வந்து பெருசாக கணக்கு வழக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபாய்க்கு வந்து பொருட்கள் வந்து வேண்டியிருப்பாங்க. வேண்டி போட்டு இப்போ அவங்க கேட்டாங்க, அவாக்கு தெரியாது கணக்கு தெரியாத மாதிரிக்கு கேட்டாங்களாம். எவ்வளோ கணக்கு பிள்ளை என்ன மாதிரி எவ்வளோ சொல்ல வேண்டும். அவள் சொன்னாங்க இங்கே நீங்கள் இருக்கா கணக்கு சொல்லும் பார்ப்போம் 2 சொல்லி பார்த்தா 450 ரூபா கணக்குக்கு 300 ரூபா கொடுத்துட்டு வந்தோம். அப்போ நாங்கள் அப்படியான அவங்கள்ட்ட தான் வந்து இப்போ இந்த 7 ரூபா கொண்டு போகலாம். சரி ஓ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்குந்தானே. சரி பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து நார்மலாக சமாளித்து பாருங்க. இன்றைய காணொளி இவ்வளவு தான். அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இதன் கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற உறவுகளும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்களும் ஏதோ ஒரு வகையில் நார்மலாக இருக்கோம். சந்தோஷம். இதோட வந்து வீடியோ வந்து முடிக்கிறோம். பாய்.